ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிப்பொலியான கோட்டயம் ஸ்டைல் கல்யாண மீன் கறி. நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் லவ்வோட சமைக்கிற எந்த சமையலுமே சூப்பராக இருக்கும். செம்ம யம்மியாக இருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேரளாவில் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுற குடம்புளி எடுத்திருக்கேன். அதில் வெண்ணெய் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இது ஒரு லைட் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வதங்கி வந்ததும் மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க. இது ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வரும். மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. இது பச்சை வாடை கம்ப்ளீட்டாக போகணும், இல்லைனா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச குடம்புளியும் இந்த தண்ணியும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. ஒரு 1.5 கப் தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது நல்லா வத்தி வரட்டும். இந்த மசாலா எண்ணெய் படர்ந்து நல்லா குக்காகி வரும். இப்போ நம்ம கழுவி வச்ச மீனை உள்ளே சேர்த்துடலாம். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு கண்ணாடி பாறை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஃபிஷ்னாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மீன் மசாலாலாம் நல்லா டிப்பாகி இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காய் சேர்த்து மூடி வச்சுருங்க. இப்போ இதை கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக சுற்றி மட்டும் விடுங்க. இந்த எண்ணெய் படந்து மீன் குக்காய் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.